ஸ்டெர்லைட்ல வந்து சீமானனை அந்த அந்த ஷூட் நடந்துச்சுல, துப்பாக்கி ஷூட் நடந்துச்சுல, அன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் நிர்வாகிகள், திருநெல்வேலி நிர்வாகிகள் பூரா அங்க போகணும்னு சொல்லி பேசிட்டாங்க. அண்ணன் வராருன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு அன்னைக்கு சமன் இருக்கு, நீ போய் நேர் நிக்க வேண்டியிருக்கு கோர்ட்ல அப்படின்னா முந்தின நாள் அது எத்தனை நாள் மட்டும் வந்திருக்கும் அது, அப்படிதானே? அப்புறம் நீங்க அன்னைக்குள்ள ப்ரோராவே பண்ணிருக்க மாட்டிய, சொல்லியாச்சு. வாரம் எல்லாரும் நம்ம எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம், நாளைக்கு போகணும், அண்ணன் வந்துருவாருப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு போன் வருது, அங்க போக வேண்டாம், நாளைக்கு யாரும் போக வேண்டாம், மறுநாள் போய்க்கலான்ட்டாங்க. போக வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களும் மறுநாள் காலையில வர எங்களுக்கு எங்களோட ஒரு அண்ணாச்சி, ஒரு நிர்வாகி, அவரு இல்லை அங்க நீ போக வேண்டாட்டா, நீ இன்னைக்கு போல நாளைக்கு போவோம், அண்ணன் நாளைக்கு தான் வரேன்ட்டாங்க. நியூஸை பார்த்தா டவாரம் 10-13 வரை சுட்டு கொண்டு விட்டாங்க. என்ன எப்படி சொல்றீங்க? போக வேண்டாம்னு முன்னாடி அப்ப இவருக்கு தெரியுமா? இருக்கவே தெரிய போய் தானே எங்களையும் போக மாட்டாங்க. நல்ல வேலை எங்களையும் காப்பாத்தினாங்க, எங்களையாவது காப்பாத்தினாங்க. அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி. அண்ணன் கோடான கோடி நன்றி. நாம் தமிழர் உறுப்பினர் யாரும் அந்த துப்பாக்கி சூட்ல மாட்டிடக்கூடாதுல்ல, அதனால கட்சி மேலோட விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு காப்பாற்றணும். அவரும் வரல, தவறு அவர் வரல. அன்னைக்கு ஷூட்டிங் நடந்து முடிஞ்ச ராத்திரி கூட வந்தாரு.